फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. என்ன அர்த்தம் தெரியுமா? தெரிஞ்சவர் யாரோ கை தட்டுறாங்க. ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது என்ன சார் சொல்லணும்? தலைவனை பார்த்து உன்னை பத்தி நீதான் தெரிஞ்சது, உன்ன மாதிரி வல்லமை வருமா, நீ ரொம்ப அழகு, நீ ரொம்ப அறிவாளி, இதெல்லாம் சொல்லணும். ஒன்னும் கம்பனின் கவி நலம் எங்கே வெளிப்படுகிறது என்று நாங்கள் சிந்தித்து வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த விஷயம் ஏதேனும் இருக்கிறது என்றால் அது கவிதைதான். அதனால் தான் கோதாவரியை பேச வந்த கம்பன் கவியென கிடந்த கோதாவரி என்று பேசினான். கவிதை அழகுதான், ஆனால் எல்லா கவிதைகளும் ஆன்மாவை கவ்வாது. நான் 2 கவிதைகளை சொல்லுகிறேன். ஒன்று நயம், ஒன்று நலம். சின்ன கவிதைதான், ஒரு ஹைக்கூ கவிதைதான். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். இதுல நயம் இருக்கு. நலம் சொல்லவா? அதே ஹைக்கூதான். பெருங்கடல், பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. இது நலம். நீங்கள் சந்தோஷப்படலாம் சில கவிதைகளில். சில கவிதைகளை ஹா என்று சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை வழிபடுத்துகின்ற சொற்களால் ஆன கவிதைகள் தான் கவி நலம் மிகுந்த கவிதைகள். அந்த கவிதைகளை, அந்த வரிகளை வீடனன் வாயிலாக எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறான் என்றுதான் நாங்கள் சிந்திக்கிறோம். கவிதையை புரிந்து கொள்வதற்கு எனக்கு கேட்டா நாங்க ஜன்மத்துல நம்பிக்கை இல்லாதவர்கள். மரபு மீறி சொல்லுகிறேன், 1000 ஜன்மம் எடுத்தால்தான் ஒரு கவிதை புரியும். கவிதை அவ்வளவு சீக்கிரமா புரியாதுங்க. கம்பன் கழகத்தில் இந்த ஆண்டு இந்த கம்பன் கழகத்தை தோற்றுவித்த மூமு இஸ்மாயில் அவர்களுடைய 100வது ஆண்டு. இந்த 100வது ஆண்டிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நான் வீட்டில் உருது மொழி பேசுபவள். இந்த கம்பன் கழகத்துல எல்லாம் பரிசு அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. செத்து சுண்ணாம்பானாலும் கொடுக்க மாட்டாங்க. நான் முதல்ல மேடை ஏறும் பொழுது முதல் பரிசு வாங்கிட்டு ஏறலீங்க. முதல் பரிசு வாங்குறவங்களுக்கு தான் மேடை. ஆனா 2 போட்டியில 2ஆம் பரிசு வாங்கினதுக்காக கொடுத்தாங்க வாய்ப்பு. ரொம்ப சிரமங்க. போய் வீட்டுல அழுதுட்டு உட்காரும் பொழுது எங்க அப்பா சொல்லுவார், தலைய அப்படி फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. என்ன அர்த்தம் தெரியுமா? தெரிஞ்சவர் யாரோ கை தட்டுறாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? சிம்மினியாக காற்று தீபத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறதாம். எப்படி? சிம்மினியாக மாறி தீபத்தை காற்று காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அந்த தீபத்தை யாரால் அழிக்க முடியும்? அதற்கு தான் இறையருள் இருக்கிறது என்று சொல்லுவார் அப்பா. இது கவி நலம், நம்முடைய மனதை அசைத்து பார்க்கின்ற நலம். கம்பன் மிக அற்புதமான கவிதையை இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு போனான். நான் சவால் விடுகிறேன் இந்த சபைக்கு, இதை போன்ற ஒற்றை வரியை நீங்கள் எனக்கு தராசிலே இட்டு காட்டிவிடுங்கள், நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு சென்று விடுகிறோம். ஒற்றை வரி, உன்னை ஏற்றுக்கொண்டான் ராமன் என்று சுக்ரீவன் சொன்னவுடன் வீடனன் தந்த வாக்கு மூலம். இதுதான் என் சவாலான கவி நலம் கொண்ட வரி. தாழ்ச்சடையான் கடவுள் உண்ட நஞ்சன சிறந்தேன். நான் நஞ்சுதான்டா. ஆனா என் நஞ்சு எங்க இருக்கு தெரியுமா? சிவபெருமானுடைய கழுத்துல இருக்குடா. சிவபெருமானையும் அது அழிக்கவில்லை, இந்த சமூகத்தையும் அழிக்கவில்லை, தன் நிலையிலும் தாழவில்லை. தான் எங்கே போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் அது சரியாக போய் உட்கார்ந்து இருக்கிறது. நான் நஞ்சாக இருந்தாலும் சிவன் கழுத்தின் தொண்டையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நஞ்சு நான் என்று அவன் சொன்னானே, இதை விட மேலான ஒரு வரியை நான் காண இல்லை என்று சொல்லிவிட்டு வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் உங்களுடைய பாதார விந்தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அதான் நல்ல ஒரு தலைப்பு. ஆனால் அவங்கவுங்க வசதியாக பேசுகிறோம், வேற ஒன்றும் இல்லை.
எனக்கு வீடனன் உருது பேசுறான்னு இன்னைக்கு தாங்க தெரியும். ஒரு வீடனன் உருது பேசுறான், ஒரு வீடனன் டாக்குமெண்டேஷன். எனக்கு அடுத்த வீடனை பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு கேட்கல, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இது எல்லாத்த விட வீடனுடைய மொழி இருக்கு பாருங்களேன், புரியவே புரியாதுங்க. அவங்க எப்படி தைரியமா வந்து பேசுறாங்கன்னு தெரியல. 3 பேர் சார், ஒரு மனுஷன் எங்க எது பேசக்கூடாதோ அங்க அது பேசுறது தான் வீடன். ராவணனுடைய ஈகோவை பத்தி எல்லாரை விட வீடனுக்கு தெரியும். சார், எங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் 85 வயசு, நைட்டு தூக்கத்தில் செத்து போயிட்டாரு. பார்க்க வந்தவன் ஒருத்தன் சத்தமா சொல்றான், கல்யாணம் சாவுடா அப்படின்னா. எனக்கு என்னன்னா, இவன் கல்யாணத்தை கிண்டல் பண்றானா, சாவை கிண்டல் பண்றானா, செத்து போனதுல என்னடா கல்யாணம் சாவு, அந்த மாதிரி எங்க எது பேசுறதுன்னு தெரியாது. ஈகோ என்ன ராவணனுடைய ஈகோ தெரிஞ்சவன் சார். அவன் தெரிஞ்சுட்டு எல்லாருமே ராவணனுக்கு புத்திமதி சொன்னாங்க. மாரீசன் சொன்னா, மாதேவன் எல்லாம் சொன்னாங்க, தனித்தனியா போய் சொன்னாங்க. ஆனா அரசவையிலேயே சொல்லல. இவன் தேவையில்லாம அரசவையிலே அவன் எதிர்க்க தேவையில்லாம இரண்யன் கதையை சொல்லி அதை நம்மளை படிக்க வச்சு, ஏன்னா அதுல இல்ல எல்லாம் சொல்லலாம், கெட் அவுட் சொல்லியாச்சு. வந்த பிறகு கூட நேரா ராமன் கிட்ட வரல. இவங்க புதுசா கதை சொல்றாங்க, நான் வந்திருப்பேன். அது அவன் வந்த உடனே அவங்க கூட துரத்தி அமைச்ச முன்னாள் மந்திரி 3 பேரை கூட்டின்னு வரான். அவங்க டிஸ்கஷன் பண்றாங்க, சார் எங்க போலான்னு. அந்த மந்திரிங்க சொல்றாங்க, ஊனுடை உடம்பின் உயிர்கள் யாவும் ஒரு பக்கம், குரங்குகள் மறுபக்கம், அது அதிகம், ஓடிலான்னு போயிட்டான். ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது என்ன சார் சொல்லணும், தலைவனை பார்த்து, உன்னை பத்தி இதான் தெரிஞ்சது, உன்னை மாதிரி வல்லமை வருமா, நீ ரொம்ப அழகு, நீ வந்து ரொம்ப அறிவாளி, இதெல்லாம் சொல்லணும். ஒன்னும் சொல்லல. ராமன் கிட்டயே போய் என்ன சொல்றான், நீ கடனை கொன்ன வாலி கொண்டேன்றதுக்காக நான் இங்க வரல. அனுமன் இருக்கான்ல, அவன் பண்ணதை பார்த்துதான் வந்தேன் அப்படின்னா. அனுமன் பயந்துட்டான். இந்த ஆள் வந்த உடனே நம்மளை போட்டு தள்ளுறான்னு. ஏன்னா அனுமன் அந்த விஷயத்தை ராமன் கிட்டே சொல்லல, சீதையை பார்த்தேன்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்திட்டான். இப்ப அனுமன் பயந்துட்டான், ராமன் என்ன சொல்லுவான்னு. ஆனா அப்பவும் கம்மன் ராமன் மொழியாக பேசுகிறான். கிளிமொழி சீதையை கிடைத்து மீட்டிலாதது என் வில் தொழில் காட்டவோ வீரா. இதுதான் ராமன் மொழி, இதுதான் கம்மன் ராமன் மூலமாக எல்லாமே சார். யார்